குழந்தையை அடைத்து வைத்து பாலியல் சித்திரவதை செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்த நித்யானந்தா போலி பாஸ்போர்ட் மூலம் ஈக்வடார் நாட்டின் தீவு ஒன்றில் பதுங்கியிருந்து 30 சிஷ்யர்களுடன் ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் நித்தியின் மறுபக்கம். பாலியல் குற்றச்சாட்டு, சிறுமிகள் கடத்தல், அடைத்து வைத்து சித்திரவதை என திரும்பும் திசையெல்லாம் நித்யானந்தா மீது புகார்களும் குற்றச்சாட்டுகளும் அடுக்கடுக்காக குவிந்து வருகின்றன. குஜராத், கர்நாடகம் என மாநில அரசுகளுக்கு ஆட்டம் காட்டி வந்த நித்யானந்தா இன்டர்போல் உதவியுடன் நித்யானந்தாவை வளைத்து பிடிக்க குஜராத் போலீசாருக்கு நீதிமன்றமே உத்தரவிட்டுள்ள போதும் ஏதோ ஒரு மூலையிலிருந்து கொண்டு தன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என சவால் விடும் விதமாக வீடியோ வெளியிட்டு வருகிறார் நித்யானந்தா. கர்நாடக மாநிலம் பிடதியிலிருந்து கடந்த ஆண்டு வெளியேறிய நித்யானந்தா ஆரம்பத்தில் இமயமலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. பாஸ்போர்ட் காலாவதி ஆகிவிட்டதால் வெளிநாட்டுக்கு தப்பியிருக்க முடியாது என வெளியுறவுத்துறை மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது நேபாளம் சென்று அங்கிருந்து போலி பாஸ்போர்ட் மூலம் ஈக்வடார் நாட்டின் தீவு ஒன்றில் பதுங்கியிருப்பதாகவும் 30 சிஷ்யர்களுடன் ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. நித்தியை பிடிக்க போலீசார் மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளும் நித்தியின் விவகாரத்தில் தோல்விகள்தான் முடிந்தது. அதே வேளையில் நித்யானந்தா எங்கு உள்ளார் என்பது குறித்த தகவலும் உள்துறை அமைச்சகத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. தென்னாப்பிரிக்கா நாடான ஈக்வடாரில் உள்ள தீவு ஒன்றை விலைக்கு வாங்க சில ஆண்டுக்கு முன்னரே திட்டம் தீட்டிருந்த நித்தி அதற்கான நிதியை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் மூலம் சேகரித்து தனி தீவை விலைக்கு வாங்கியுள்ள தகவல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஈக்வடாரில் உள்ள தனி தீவுக்கு சென்றுள்ள நித்யானந்தா சகல வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ள குடியிருப்புகளை மேற்கொண்ட அந்த தீவில் 30 பேர் கொண்ட பெண் சீடர்களை தன் பிடியில் வைத்துக் கொண்டு தினம் தினம் ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது. நித்யானந்தா பிடியில் இருக்கும் அந்த கும்பலில் பெரும்பாலானோர் இளம் பெண்கள் என கூறப்படுகிறது. இத்தனை குற்றங்களை செய்துவிட்டதால் எப்படியும் போலீசார் விட்டு வைக்க மாட்டார்கள் என எண்ணியுள்ள நித்யானந்தா ஈக்வடார் நாட்டிலேயே தங்கியிருக்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆன்மீக நாணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நித்தியின் ஆசிரமத்தில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்துவிட்ட பெற்றோர் தங்களது பிள்ளைகள் பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என வேதனையுடன் காத்திருக்கின்றனர். இதனிடையே கர்நாடக மாநிலம் பிடதியில் உள்ள ஆசிரமத்திற்கு வந்த குஜராத் போலீசார் மற்றும் உளவு பிரிவு அதிகாரிகள் தப்பி ஓடிய நித்யானந்தா எங்கே இருக்கிறார் என விசாரணை நடத்தினர். அதே வேளையில் ஹிராபூர் பகுதியில் செயல்பட்டு வந்த நித்யானந்தா ஆசிரமம் மீது மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் நடத்திய விசாரணையில் தனியார் பள்ளி வளாகத்தில் சட்ட விரோதமாக நித்யானந்தா ஆசிரமம் செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. பள்ளி வளாகத்தில் ஆசிரமம் செயல்பட அனுமதி உள்ளதாக நித்யானந்தா ஆசிரம நிர்வாகம் அளித்த சான்றிதழும் போலி என தெரிய வந்தது. இதனையடுத்து ஆசிரமம் செயல்படுவதற்கான உத்தரவு உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து பள்ளி வளாகத்தில் இருந்த ஆசிரமம் உடனடியாக மூடப்பட்டது. ஆசிரமத்தில் தங்கியிருந்தவர்களும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். மாவட்ட கலெக்டர் உத்தரவின் பேரில் ஆசிரமம் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. தனது 2 மகள்களையும் நித்யானந்தா ஆசிரமத்திலிருந்து மீட்டு தரும்படி ஜெகநாதன் என்பவர் புகார் கூறி வந்த நிலையில் குஜராத்தில் இருந்து நித்யானந்தா ஆசிரமம் மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.